இந்த விசுவாச பயணத்தின் சிறப்பு நிகழ்ச்சியிலே தேவன் நம்மை இந்த சியோன் பர்வதத்திற்கு இந்த அழைத்தவராய் நாம் தேவனை நோக்கி நம்முடைய வழிகளை இந்த தயார்படுத்திக் கொண்டிருக்கிற இந்த விசுவாசத்தினுடைய கூடுதலாய் தானியேல் உபவாசம் 21 நாள் தானியேல் உபவாசத்தினுடைய 2ஆம் நாளில் நாம் ஒன்றிணைந்தவராய் இந்த இருக்கிறோம். ஒருவேளை நீங்க யார் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கீங்களோ, இந்த தானியேல் உபவாசம் என்ன என்பதை குறித்து இன்னும் அறியாதவராய் இந்த இருப்பீர்களானால் உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய யூனிவர்சல் ஆலயம் தேவனுடைய ராஜ்யம் என்ன என்பதை இதத்தில் கண்டறியுங்கள். நீங்கள் அங்கு போதகர் இடத்திலோ உதவியாளர் இடத்திலோ வழிநடத்துதலை பெற்றுக் கொள்ளலாம். இந்த விசுவாசத்தில் உங்களை நீங்களும் இணைத்துக் கொள்ளும்படியாக இன்னும் எளிமையா இந்த சொல்ல வேண்டுமானால் உலக ரீதியான காரியங்களிலிருந்து நம்மை பிரித்து தேவனுக்குரிய காரியங்களில் அதிகமாய் நாம் நம்முடைய கவனத்தை இந்த திருப்புவது பரிசுத்த ஆவியானவருடைய ஆவியின் அபிஷேகத்தை நாம் பெற்றுக் கொள்ளும்படியாக மேலும் நாம் ஏற்கனவே இந்த விசுவாச பயணத்திலே தொடர்ந்து வந்துட்டு இருக்கோம். சரியா இல்லைங்களா பாஸ்டர்? சியோன் பர்வதத்தை நோக்கி தேவனுடைய ஆவிக்காய் நாம் இந்த இடத்துல செய்கிற செயலினுடைய இன்னொரு கூடுதல் தான் இந்த தானியேல் உபவாசம். சரியா இல்லைங்களா? கண்டிப்பா பாஸ்டர். இந்த தானியேல் உபவாசம் அவங்களை இன்னும் அந்த விசுவாசத்திலே இருக்கும்படியாக వాగ్దాలిக்கப்பட்டதை பெரும்படியாக మక్కల நம்ம ఆయత్తపడుతుகிறோం. అందువల్ల ప్రజలారా ఎవరు ఈ యొక్క విశ్వాస ప్రయాణంలో మీరు ప్రతిరోజు మాతో పాల్గొని ఉన్నారు. అది మాత్రం కాకుండా మిమ్మల్ని బలపరించే ప్రకారంగా దానియేలు ఉపవాసం మనం పాల్గొంటున్నాము. ఈ రోజు 2వ రోజుగా ఉన్నది. ఈ దానియేలు ఉపవాసములు మనం దేవునితో ఇంకా అధికముగాను ఆయన యొద్దకు ఇంకా అధికముగా దగ్గరయ్యి మనం ఈ ప్రత్యేక కార్యములు ఆయన వాగ్దానమైన ఆత్మను పొందుకునే దాని కొరకు ఒకవేళ మీకు ఇంకా ఏం తెలియలేదనుకుంటున్నారంటే మనమందరం ఎక్కడ ఉన్నారంటే ఒకవేళ మీరు ఇటువంటి ఒక ప్రార్థన గురించి అధికంగా తెలుసుకోవచ్చు. మనం జరుపుతున్న ఈ ప్రార్థనలో మీరు నడవచ్చు. இந்த நேரம் ஒரு மிக விசேஷமான ஒரு சாட்சியை நீங்க இந்த பார்க்க போறீங்க. ஒரு சகோதரன் சகோதரி ஒரு கடினமான சூழ்நிலையிலே என்ன செய்வது என்று வழி தெரியாத ஒருவராய் இந்த இடத்துல இருந்தார். இந்த நேரம் யார் நீங்க நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கீங்களோ, நீங்க எப்படியான ஒரு சூழ்நிலை கடந்தவராய் அல்லது கடந்து போய் கொண்டிருக்கிறவராய் இருக்கலாம். ஒவ்வொரு முறையும் கடினமான சூழ்நிலை நம்ம இந்த இடத்துல எதிர்த்து வரும் பொழுது குறிப்பாய் அந்த சூழ்நிலைகளை ஜெயிக்க அல்லது அந்த பிரச்சனையை சரி செய்ய வழி தெரியவில்லை என்று சொல்லும் பொழுது நம்முடைய நிலைமை எப்படியானதா இந்த இடத்துல இருக்கும். இதுதான் மிக சரியா இந்த சகோதரன் சகோதரி இவர்களுடைய வாழ்க்கையின் ஒரு குறிப்பிட்ட நேரமா இந்த இடத்துல இருந்தது. இந்த சூழ்நிலை என்ன, இந்த பிரச்சனையை இவர்கள் எப்படியாக இந்த இடத்துல ஜெயித்தார்கள் என்று ஒரு விசுவாசத்தினுடைய சாட்சியின் மூலம் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளும்படிய விரும்புகிறேன். இந்த சாட்சி பிற்பாடு விசுவாசத்திலே ஒன்றிணையலாம். தேவனை நோக்கி நாம் இந்த கூக்குரலில் அவரை நோக்கி இந்த உதவியானதை கேட்கும்படியாக ఈ రోజు మనం ఇక్కడ ఒక సాక్ష్యం చూడబోతున్నాము. ఈ సాక్ష్యం ఏంటంటే సహోదరు సహోదరి వాళ్ళు ఇద్దరు ఎటువంటి ఒక మార్గాన్ని గడిచిపోయారు. ఎంత వ్యతిరేకమైన ఒక పరిస్థితి, వాళ్ళు ఎలాంటి ఒక పరిస్థితిలో ఉన్నారు, ఏం చెయ్యాలని తెలియలేదు. ఇప్పుడు నా పరిస్థితి ఏంటిది అటువంటి ఒక తరుణంలో వాళ్ళు ఏం చేశారు, ఇదే మనం ఈ సాక్ష్యంలో చూస్తున్నాము. ఈ సాక్ష్యంలో చూసి మనం మన విశ్వాసాన్ని బలపరచచ్చు. ఈ సాక్ష్యం చూడండి. ஒரு அவசர நிலையா? எல்லாம் கைகூடும். இவை யாவும் தேவனுடைய பலிபீடத்தில் சாட்சியாக அமையும். நான் கெய்டியா, இது என் சகோதரர் பாவ்லோ. இது எங்கள் குடும்பம். இதோ என் அன்பு தந்தையும் என் அருமை தாயும். எங்கள் குடும்பம் முழுவதும் எங்கள் வாழ்க்கையையே உலுக்கிய ஒரு மிக கடினமான சூழ்நிலையை எதிர்கொண்டது. 2024 ஏப்ரல் 18ஆம் தேதி என் அப்பா பதட்டமாக என்னை அழைத்தார். என் அம்மா அதிகமாக இரத்தம் வாந்தி எடுத்து கொண்டிருந்ததால் அவர் என்னை அழைத்தார். அப்புறம் நான் அவளை பிடிச்ச உடனே உதவ ஓடினேன். நான் எங்க அம்மாவின் வீட்டுக்கு சென்ற போது அந்த காட்சி ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. நிலைமை மிகவும் மோசமாக இருந்தது. எங்க அம்மா நிறைய இரத்தம் வாந்தி எடுத்திருந்தார். அவர் சுயநினைவின்றி தரையில் கிடந்தார். எங்க அம்மா கிட்டத்தட்ட இறந்து விட்டார். இதோ ஒரு நெஞ்சை உலுக்கும் காட்சி. காருக்குள் என் அம்மா வாந்தி எடுத்த இரத்தம் ஒரு பெரிய குளம் போல கிடந்தது. அது மிக மிக அதிகமான இரத்தம். அப்போதுதான் நாங்கள் அவரை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றோம். நாங்கள் மருத்துவமனைக்கு வந்தடைந்தோம். அவள் மருத்துவமனைக்கு வந்த போது அவளுக்கு 3 முறை மாரடைப்பு ஏற்பட்டது. அங்கே அவளுக்கு சுவாச குழாய் பொருத்தப்பட்டது. அவளுடைய நிலைமை மிகவும் மோசமாக இருந்ததால் அவள் ஒரு படுக்கைக்காக காத்திருக்க வேண்டியிருந்தது. சரிதானே பாவ்லோ? அந்த நேரத்தில் குடும்ப உறுப்பினர்களான எங்களை முதல் சந்திப்பிற்காக அழைத்தார்கள். அங்கு மருத்துவர்கள் அவர் எப்படி இருக்கிறாள் என்று எங்களிடம் கூற மறுத்துவிட்டனர்.
நாங்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருந்தோம் இல்லையா? மிகவும் கவலையுடன் தான், ஏனெனில் அவர் எங்கள் அம்மா. அந்த நேரத்தில் அவர் இறந்து விட்டார் என்று நாங்கள் நினைத்தோம். அவங்க சொன்னார்கள், பாருங்கள் அம்மா, கிளமார் ரொம்ப சிரமப்பட்டார், அவர் நிறைய இரத்தத்தை இழந்தார், அதிகமாக இரத்தப்போக்கு ஏற்பட்டது. அவங்க சொன்னாங்கள், பாருங்கள், நாங்கள் மீண்டும் இரத்தம் மாற்ற முயற்சிக்க போகிறோம். அவருக்கு அந்த இரத்தம் கொடுக்க தொடங்கிய போது அவர் அந்த இரத்தத்தை நிராகரிக்க தொடங்கினார் என்று மருத்துவர்கள் எங்களுக்கு விளக்கினார்கள். அது திருமதி கிளாமருக்கு நாங்கள் வைத்திருக்கும் இரத்த வகை கிளமார். ஆனால் அவர் அதை ஏற்கவில்லை. அதனால நாங்கள் மீண்டும் முயற்சிக்க போறோம். ஆனால் அவர் மீண்டும் இதய நின்று போனால் கிளமார் உயிரிழந்து விடுவார். அதனால் அவருக்கு இன்னும் சில மணி நேரங்கள் மட்டுமே வாழும் வாய்ப்பு உள்ளது. எங்களுக்கு அது வழக்கத்திற்கு மாறானதாக இருந்தது. ஏனென்றால் அவர் மிகவும் சுறுசுறுப்பான ஒரு பெண், ஒரு அம்மா, ஒரு பாட்டி. அவரது தினசரி வாழ்க்கையில் அவர் எந்த அறிகுறியும் காட்டவில்லை. நோயால் பாதிக்கப்பட்டவர் என்று எந்த அறிகுறியும் இல்லை. எனவே எங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி. இது பலவிதமான உணர்வுகளின் கலவையாக இருந்தது. ஆழ்ந்த வேதனை, கவலை, விரக்தி. பிறகு அவரை வேறு ஒரு மருத்துவமனைக்கு மாற்றினார்கள். அந்த இரத்த போக்கின் காரணத்தை கண்டறிய பல்வேறு விரிவான மற்றும் முழுமையான பரிசோதனைகள் கவனமாக மேற்கொள்ளப்பட்டன. சிடி ஸ்கேன், எண்டோஸ்கோபி உள்ளிட்ட பல பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. அதன் மூலம் மிகவும் கடுமையான மற்றும் அதிக ஆபத்துள்ள செரிமான இரத்த கசிவு இருப்பது கண்டறியப்பட்டது. மற்ற நாட்களை செல்ல செல்ல உயிருக்கு ஆபத்தான ஒரு பாக்டீரியா கண்டறியப்பட்டது. மருத்துவர்கள் எங்களை சந்தித்து, பாருங்கள் முதுகு பக்கம் என்று சொன்னார்கள். பாக்டீரியா திருமதி கைலமாருக்கு உள்ள பாக்டீரியா உயிருக்கு ஆபத்தானது. இந்த பாக்டீரியாவிலிருந்து மிகச் சிலரே, அரிதாகவே யாரேனும் உயிர் பிழைத்துள்ளனர். மேலும் திருமதி கிளிமாரின் இரு நுரையீரலும் முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. மேலும் அவருக்கு சிறுநீரக பிரச்சனையும் உள்ளது. அவருக்கு டயாலிசிஸ் தேவைப்படுகிறது. கல்லீரலும் பாதிக்கப்பட்டுள்ளது. நானும் என் சகோதரியும் தொடர்ந்து கசப்பான செய்திகளையே கேட்டுக்கொண்டிருந்தோம். மரணத்தை பற்றி பேச்சுதானே? அப்படித்தான், ஆமா, சரிதான். மனித பார்வையில் பார்த்தால் திருமதி கில்மாருக்கு எந்த தீர்வும் மிச்சமில்லை. கில்மார் முழுமையாகவே வெளியேறும் வழி எதுவும் இல்லை. ஏன்னா எந்த மருந்தும் வேலை செய்யவில்லை. ஒரு மருந்தும் பயனளிக்கவில்லை. அவர்கள் பல பெரிய அளவிலான ஆன்டிபயோட்டிக்ஸ்களை முயற்சி செய்தார்கள். இதுதான் திருமதி குல்லர்மேயருக்கான கடைசி மருந்து என்று அவர்கள் சொல்வார்கள். குல்லர்மேயர் முழு ஆயுத களஞ்சியமும் இல்லையா? பலவித மருந்துகள் மற்றும் ஆன்டிபயோட்டிக்ஸ் தந்தும் அவள் பாதிப்படைந்த நிமோனியா பாக்டீரியாவை எதனாலும் நிறுத்த முடியவில்லை. இந்த படத்துல உட்பட அவள் 100% இயந்திரங்களை சார்ந்திருந்ததையே இது காட்டுகிறது. அவளுக்கு சுய சுவாசம் இல்லை, ஆக்சிஜன் இல்லை. அப்போது எனக்கு கோபம் வந்தது. நான் எதிர்த்தேன். ஏனெனில் நாங்கள் அனைவரும் யூனிவர்சல் ஆலயத்தை சேர்ந்தவர்கள், நாங்கள் அனைவரும் விசுவாசத்தில் இருந்தோம் என்று கூறினேன். நாங்கள் நோக்கங்களை ஏற்படுத்தினோம். பலரை சேர்த்து சங்கிலி ஜெபங்களை செய்தோம். விடியற்காலை ஜெபித்தோம், உபவாசம் இருந்தோம். ஒவ்வொரு நாளும் மருத்துவமனையில் அவளுடைய படுக்கை அருகே தொழுநோயிலிருந்து குணமடைவதற்காக 7 முறை தன்னை மூழ்கடித்துக் கொள்ள வேண்டியிருந்த நாமானின் கதையை நாங்கள் பற்றி கொண்டிருந்தோம். நான் அவளுக்கு முன்பாக வேதாகமத்தை திறந்தேன். படுக்கை அருகே அவள் சுய நினைவின்றி இருந்தாள். அவளால் பார்க்க முடியவில்லை. நான் அவளுக்காக வேதாகமத்தை திறந்து அவளது படுக்கை அருகில் ஜெபித்தேன். அது ஒரு போராட்டமாகத்தான் இருந்தது. ஆனால் ஒன்றன் பின் ஒன்றாக மோசமான செய்திகள் வந்து கொண்டே இருந்தன. அப்போதுதான் நாங்கள் மீண்டும் அந்த கூட்டத்தை நடத்தினோம். அந்த 3வது மற்றும் இறுதி கூட்டத்தில் அவர்கள் எங்களிடம், பாருங்களேன், நாங்கள் திருமதி கில்மார்டுக்கு எல்லா விதமான மருந்துகளையும் கொடுத்து பார்த்து விட்டோம் என்று சொன்னார்கள். நாங்கள் எல்லாவற்றையும் முயற்சி செய்தோம். நாங்கள் மருந்தின் அளவை அதிகபட்சம் வரை உயர்த்தி கொண்டே இருந்தோம். ஆனால் அது இனி எந்த விதமான விளைவையும் அளிக்கவில்லை. அவளது நுரையீரல் சுத்தமாகவில்லை. இந்த பாக்டீரியா தடுக்கப்படவில்லை. அப்பொழுதுதான் அவர்கள் எங்களிடம் சொன்னார்கள், நீங்கள் உங்கள் அம்மாவை ஆதரிக்க முயற்சிக்கிறீர்கள் என்று நினைக்கிறீர்கள். இனி பயனளிக்காத மருந்துகளை தொடர்ந்து வழங்குவதன் மூலம் சில சமயங்களில் நீங்கள் அவளுக்கு நன்மையை விட அதிக தீங்கையே விளைவிக்கக்கூடும். அவள் துன்பப்படுகிறாள். அதனால் அந்த தருணத்தில் இயந்திரங்களை அணைப்பதுதான் சிறந்த வழி என்று நாங்கள் புரிந்து கொண்டோம். சரிதானே? நாங்கள் அதை புரிந்து கொண்டோம் அந்த கணத்தில், இல்லையா? என் அப்பா, என் மனைவி, நிச்சயமாக என் சகோதரியும் அங்கே இருந்தார்கள். மேலும் எங்கள் அம்மாவிடம் விடை பெற்று செல்ல மருத்துவர் எங்களை அனுமதித்தார். நான் என் தாயுடன் அங்கே இருந்த அந்த தருணத்தில்தான், தேவனே, ஏதோ ஒன்று செய்யப்பட வேண்டும், அது இன்னும் வலிமையானதாக இருக்க வேண்டும் என்று நான் சொன்னேன். அப்போது என் தாய் விழித்திருந்து தெளிவுடன் பேசிக் கொண்டிருந்தாள். மகளே, எனக்காக பலிபீடத்திற்கு செல் என்று என்னிடம் சொல்லி இருக்கலாம். போ மகளே, தேவையானதை செய். அதன் பிறகு அவள் என்ன தொலைபேசியிலே அழைத்தாள். மேலும் அவள் எங்களிடம், நண்பர்களே, நம்மிடையே உண்மையிலேயே ஒரு தியாகம் செய்ய வேண்டிய ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னாள்.
இங்கே ஒருவர் இருக்கிறார், அவர் இப்பொழுது விழித்திருந்தால் நீங்கள் இதற்காக எங்களை மிகவும் கடுமையாக கண்டித்திருப்பீர்கள். நம்ம ஏன் இன்னும் பலிபீடத்திற்கு செல்லவில்லை? மேலும் அவள் பலிபீடத்திற்கு உரியவள் என்று நாம் அறிவோம். அவள் எதனுடனும் உலக பொருட்களுடனும் பற்றுறுதி கொண்டவள் அல்ல. அவள் விழித்திருந்தால் அவள் மேலே செல்வாள் என்று நாங்கள் அறிந்தோம். அவள் சொன்னாள், நண்பர்களே, அது என் அம்மா. அந்த இஸ்ரவேலின் தியாகத்தின் பரிசுத்த அக்னியின் காலத்திலே நடக்கவில்லை, அது இல்லை. பிறகு நான் சொன்னேன், இல்லை, நான் முழுமையாகவே பலிபீடத்தில் செல்கிறேன். ஒட்டாதை சொன்ன போது அது ஒரே நேரத்தில் நடந்தது இல்லையா? அவள் மேலே போ என்று சொன்னாள். என் சகோதரன் பலிபீடத்தை புகைப்படம் எடுத்திருந்தான். அதனால் நாங்கள் என்ன செய்தோம், இதோ இந்த புகைப்படம் அதை காட்டுகிறது. இது எங்க அம்மாவின் படம். எங்க அம்மாவின் கை பலிபீடத்தின் படத்தில் உள்ளது. அவளுடைய பலிபீடத்திற்கு செல்வது போல நானும் பலிபீடத்திற்கு சென்றேன். நான் சொன்னேன், இல்லை, இது முழுமையா இல்லையா என்பதே. நான் சொன்னேன், என் தேவனே, இது என் அம்மாவிடம் உள்ள அனைத்தும். அவளுடைய வாழ்க்கை இங்கே இருக்கிறது. எனவே என் தேவனே, இப்போது அவளுடைய வாழ்க்கைக்குள் இறங்கி வா. நாங்கள் ஒன்று சொன்னோம், தேவனே, இது உங்கள் கைகளில் உள்ளது. இப்போது தேவன் அவளை அழைத்து செல்ல போகிறாரோ அல்லது தேவன் குணமளித்து செய்ய வேண்டியதை செய்வார். நாங்கள் உண்மையிலேயே அவளுடைய வாழ்க்கையை 100% பலிபீடத்தில் அர்ப்பணித்தோம். அவ்வளவுதான். நாங்கள் எங்களுடைய வாதங்களையும் கைவிட்டோம், எல்லாவற்றையும் விட்டு கொடுத்தோம். 2 நாட்களுக்கு பிறகு சந்திப்பு நேரம் வந்தது. என் சகோதரி நமது விசுவாச நண்பருடனும் உங்கள் விசுவாச நண்பருடனும் மேலே சென்றாள். ஆனால் அதை அவரே சொல்றது நல்லது என்று நான் நினைக்கிறேன். திருமதி கில்லிமர், இங்கே வந்து எங்கள்கிட்ட சொல்லுங்கள். அது சரிதான். 2 முழு நாட்கள் கடந்த பிறகு அவர்கள் அந்த தியாகத்தை செய்த அதே கணத்தில் நான் இறுதியாக கண்களை திறந்து விழித்தேன். நான் குணமடைந்த போது அங்கிருந்து வெளியேறவே மிகவும் விரும்பினேன். என் வாழ்க்கையில் நான் மிகவும் விரும்பியது வீட்டிற்கு செல்வதுதான். நான் வெளியே போக ஆவலா இருந்தேன். நான் நல்லா இருக்கிறேன், தேவனுக்கு நன்றி. நான் முழுமையாக குணமடைந்து விட்டேன். நான் வேலை செய்கிறேன், நான் காரை ஓட்டுகிறேன், நான் விரும்பும் எல்லா இடங்களுக்கும் பயணம் செய்து வருகிறேன். அது நல்ல செய்தி தானே, இல்லையா? அந்த கத்யா, அவள் அங்கே டாக்டர்களுடன் இருந்தாள். அவள் சொன்னாள், அந்த நல்ல செய்தி நேரிலே அந்த தருணத்திலேயே சொல்ல வேண்டும் என்று. அவள் வந்து டாக்டர்கள் அவளிடம் என்ன சொன்னார்கள் என்று எங்களுக்கு சொல்ல வந்தாள். தொடருங்கள் கத்யா. ஆம், வெல்ல முடியாத ஒரு அரக்கனை போன்ற, ஒரு இராட்சதனை போன்ற அந்த பாக்டீரியா தடுத்து நிறுத்தப்பட்டது என்பது உண்மைதான். நுரையீரல்கள் தெளிவடைய தொடங்கின. மேலும் கவலைக்குரிய பாதிப்புக்குள்ளான கல்லீரலும் குணமடைய ஆரம்பித்தது. டயாலிசிஸ் தேவைப்படும் என்று நினைத்த சிறுநீரகம் இனி அதற்கு தேவையில்லை. அதனால் நாம் கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து மோசமான செய்திகள் எல்லாம் மாற ஆரம்பித்தன. என் அம்மா கண் விழித்ததை பார்த்தபோது அது மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தது. கிட்டத்தட்ட 70 நாட்கள் மரணம் பற்றிய எதிர்மறை வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தோம். அந்த நபரை நேரில் பார்த்தோம். அவர் உயிருடன் திரும்பி வந்தது போலவே இருந்தது, இல்லையா? அதுதான் அந்த பலிபீடம் செய்தது. உயிரில்லாத ஒருவரை மீண்டும் உயிருடன் கொண்டு வந்தது. தேவன் அற்புதமானவர், அவர் வல்லமை மிக்கவர். ஏனில தேவன் என் வாழ்க்கையில் செய்தது நம்ப முடியாதது. என் பிள்ளைகள் அதை செய்தார்கள் தெரியுமா? ஏனில நான் கோமாவில் இருந்தேன். என்னால் பேசியிருக்க முடிஞ்சிருக்க கூடாது, என்னால் நடந்திருக்க முடிஞ்சிருக்காது. ஆனால் என் பிள்ளைகள் எனக்காக செய்தார்கள். நான் இறந்திருந்தால் நானே செய்திருப்பேன். ஏனெனில் நான் அந்த பலிபீடத்திற்கே சொந்தமானவன். நான் அதை மறுப்பதில்லை. நான் விட்டு போக மாட்டேன். நான் ஒரு விசுவாசி. அவங்க எனக்காக அதை செய்தாங்க, அவங்க தலையிட்டாங்க, தேவன் அதை மதித்தார். இன்னைக்கு எங்க அம்மாவை பார்க்கும்போது தெரியுமா, அது மிகவும் தீவிரமாக இருந்தது. அவளுடன் நாம் அனுபவித்த எல்லாமும் ரொம்ப தீவிரமாக இருந்தது. நான் தேவன் அவருடைய வாழ்க்கையில் செயல்படுவதை பார்க்கிறேன். நம்ம ஜீவனை பார்க்கிறோம். அந்த பலிபீடம் ஒருபோதும் தோல்வியடையாது. நாங்கள் அவளை படுக்கையிலிருந்து மருத்துவமனையிலிருந்து வெளியே கொண்டு வந்தோம். இன்று இங்கே நாற்காலியில் அமர்ந்து தேவனின் வல்லமையுடைய சாட்சியை நான் அவர்களுக்கு விசுவாசத்தின் பாதையை, தேவனின் பாதையை கற்றுக் கொடுத்தேன். எனில் நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவனின் பாதையை கற்றுக் கொடுக்கவில்லை என்றால், எனக்கு தேவைப்பட்டது போல நமக்கு தேவைப்படும் போது ஆதரவு கிடைக்காது. என்னை முதலில் பட் இது தேவன்தான். ஆனா என் பிள்ளைகள் இல்லை என்றால் இன்றைக்கு இந்த சாட்சியை பகிர்ந்து கொண்டிருக்க முடியாது. மிக சரியாய் தேவனுடைய வார்த்தை சொல்கிறது போல, யோவேல் தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் உங்களுடைய குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். இதுதான் நடந்தது.
இந்த தாயார் அந்த கடினமான ஒரு சூழ்நிலையில மருத்துவமனையில் இந்த இடத்துல இருந்தபோது ஏறக்குறைய இந்த இடத்துல மரணத்தின் தருணம் என்று சொல்லலாம். அந்த மரணத்தினுடைய தருணத்திலே மரணத்தினுடைய செய்தி குடும்பத்தாருக்கு இந்த இடத்துல ஏற்கனவே சொல்லப்பட்டது. இந்த சூழ்நிலையிலே அவர்கள் இந்த இடத்துல செய்த இந்த காரியமானது என்ன மிக விசேஷமானது. பீடத்தை அவர்கள் தன்னுடைய தாயினுடைய வழிகளுக்கு இந்த இடத்துல கொண்டு சொன்னாங்க. பீடத்தினுடைய போட்டோ எடுத்துட்டு அந்த விசுவாசத்தை செயல்படுத்தினாங்க. பீடத்தின் மீது என்ன இந்த இடத்துல அவங்க கேட்டாங்களோ, இன்னொரு வாரத்துல இந்த தீர்க்க தரிசனம் எது உரைக்கப்பட்டதோ அது நடந்தது. சரியா இல்லைங்களா பாஸ்? கண்டிப்பா பாஸ். ஏன்னா இது அருமையான விஷயம். அவங்க செஞ்ச அந்த செயல் தரிசனத்தை அடையாளப்படுத்தும்படியாக இதுதான் நடக்கணும். ஏன்னா ஒண்ணு தேவன் இருக்கிறார்னா இந்த ஒரு உயிரை கொடுத்து அநேகருக்கு சாட்சியா வைக்கணும். இல்லைன்னா தேவன் எடுத்துக்கணும். 100% முழுமையா தன்னுடைய தாயார பீடத்தின் కరతల ఒప్పు கொடுத்தாங்க. ఈరోజు అదే ఈ యొక్క సహోదరు చేశారు. ఏమని ఎంత అధికముగా దేవుని మీదగా నమ్మకం పెట్టున్నారు. ఆ నమ్మకమే ఆ ఒక తల్లి చేతులు దేవుని ఒక బలిపీఠం పెట్టి వాళ్ళు దేవుని మీదగా వచ్చి ఇదో నా తల్లిని సమర్పిస్తున్నారని చెప్పి దేవునితో మొరబెట్టారు. తల్లి ప్రాణంతో వచ్చింది. மிக நிச்சயமாக எத்தனை பேர் இப்படியான சூழ்நிலைகள் இந்த இடத்துல கடந்து போகிறவரா இருக்கீங்க? உங்களுடைய பிரச்சனைகளுக்கு இந்த இடத்துல தீர்வானது என்னன்னு தெரியல. உங்களுடைய வாழ்க்கையின் நிலையை நீங்கள் இந்த இடத்துல சந்திக்கிற சூழ்நிலையை எப்படி ஜெயிப்பது என்று தெரியல. உங்களுடைய சரீரமாயும் சரி, ஆவிக்குரிய விதத்திலும் சரி, அல்லது நீங்க சந்திக்கிற ஒரு மோசமான சூழ்நிலை சரி, இப்படியான ஒரு சூழ்நிலையிலே நீங்க அடுத்து செய்ய போவது என்ன என்று தெரியாத நிலையில் உங்களால என்ன செய்ய முடியும்? பல மக்கள் விரக்தி அடைகிறார்கள். பல மக்கள் இந்த இடத்துல பிரச்சனையில தள்ளப்படுறாங்க. ஆனா இங்கு இது முற்றிலும் வித்தியாசமான ஒன்று. இந்த சூழ்நிலைக்கு இனியும் என்னுடைய கைகளினால் எதுவும் செய்யப்பட முடியாது என்ற நிலையை இந்த குடும்பத்தார் சந்தித்த பொழுது இந்த குடும்பத்தார் தேர்ந்தெடுத்த இடம் தேவனுடைய பீடம். இந்த பீடத்தில் என்னுடைய பதிலை நான் இந்த இடத்தில் பெற்றுக் கொள்வேன். தேவன் எனக்கான பதிலை இந்த இடத்தில் கொடுப்பார். இந்த விசுவாசம் தான் மிக சரியாய் தேவன் நம் ஒவ்வொருவரும் இருந்து எதிர்பார்க்கிற விசுவாசமானதா இந்த இடத்துல இருக்கு. நீங்க யார்? இந்த விசுவாசத்தின் சிறப்பு நிகழ்ச்சியில உங்களுடைய வாழ்க்கை மீது தேவனுடைய முழு பலனை என்னுடைய வாழ்க்கையினுடைய பதிலாய் நான் இடத்தில் பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன். தேவன் உங்களுடைய சத்தத்தை கேட்கிறவரா இருக்கார். அவர் உங்க வாழ்க்கை மீது அதி அற்புதமான காரியங்களை இந்த இடத்துல செய்யும்படியாக என பீடத்தின் மீது உங்களுடைய விசுவாசம் வெளிப்படுத்தும் பொழுது, பீடத்தை சார்ந்தவராய் நீங்கள் திரும்பும் பொழுது பதில் இல்லாமல் இருப்பதில்லை. இதுதான் இந்த சாட்சியில் நீங்க பார்த்தீங்க. இந்த நபர் தன்னுடைய தாயாரை இழந்திருக்கணும். இந்த நாள் இந்த சாட்சியை சொல்வதற்கு பதிலா அவர் தன்னுடைய தாயாருடைய நினைவு நாளை இந்த இடத்துல அனுசரிக்கிற ஒருவரா இருந்திருக்கணும். ஆனா சூழ்நிலை எப்படியாக இந்த இடத்துல மாறியது? இந்த பிரச்சனை தேவனிடத்திற்கு கொண்டு வந்த பொழுது அந்த பாக்டீரியாவானது இந்த இடத்துல தாயாரை கொண்டு இருக்கணும். ஆனா தேவனுடைய வல்லமைக்கு முன்பாக எது இந்த இடத்துல பெரியது? எல்லாமே அங்க இந்த இடத்துல மாற்றப்பட்டது. மருத்துவர் என்ன இந்த இடத்துல நினைத்தாரோ, மருத்துவர் என்ன பேசினாரோ, எல்லாமே தலைகீழாய் மாற்றப்பட்டது. ஏன்? ஏன்னா அங்கு விசுவாசம் செயல்படுத்தப்பட்டதா இருக்கிறது. விசுவாசம் எனக்கு இருக்குன்னு சொல்றதுல பெரிய விஷயம் இல்ல மக்களே. இந்த விசுவாசம் நீங்கள் தேவனிடத்தில் எப்படி இந்த இடத்துல காண்பிக்கிறீர்கள். எனவேதான் இந்த இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சி உங்களுக்கான வாய்ப்பு. நீங்கள் தேவனுடைய பீடத்தின் மீது ஏறுவதற்காக மட்டுமல்ல, உங்கள் விசுவாசத்தை நிரூபிக்க. தியாகம் இதுதான் நிரூபிக்குது. நான் தேவனை எவ்வளவாய் சார்ந்திருக்கிறேன், தேவனுடைய வழியை எவ்வளவாய் சார்ந்திருக்கிறேன். நீங்க யார் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள விரும்புறீங்களோ, நீங்க யார் தேவனுடைய மாபெரும் பதிலை உங்க வாழ்க்கையில் இந்த பார்க்க விரும்புறீங்களோ, உங்களுடைய விசுவாசத்திலே நீங்கள் உங்கள் பகுதியை செய்யும் பொழுது தேவன் அவர் தன் పగుదిயை செய்கிறவராய் இந்த இருக்கிறார். ఈ రోజు ఇదే మనం తెలుసుకుంటున్న ప్రకారం ప్రజలారా, ఎవరు మీరు ఇలాంటి ఒక పరిస్థితితో ఉన్నారు, మీ ఆరోగ్యంలో అనారోగ్యం పడిపోయారు, ఏది మీరు చేయాలనుకున్న అన్ని మీకు దూరం అవుతున్నాయి, ఒకవేళ ఇప్పుడు అన్ని మీ చేతిలో లేవు, అటువంటి పరిస్థితుల్లో మీరు ఉన్నారంటే మీకు ఉండే ఒకే స్థలం దేవుని బలిపీఠం. మీరు ఈ బలిపీఠం మీదుగా ఎలా ఈ సాక్ష్యం చెప్పిన వాళ్ళు పూర్తిగా వాళ్ళు సమర్పించారు, తన జీవితాన్ని, తన తల్లి జీవితాన్ని పూర్తిగా ఎలా సమర్పించారు, అలాగా మీరు ఈ బలిపీఠం మీదుగా మిమ్మల్ని పూర్తిగా సమర్పిస్తున్నారంటే మారలేని పరిస్థితి ఏమీ లేదు ప్రజలారా. మీ పరిస్థితులు మారుతాయి. అటువంటి ఒక బ్యాక్టీరియా మీ పరిస్థితులు ఇంకా ఘోరంగా చేసి ఉండాలి. అయితే దేవుని యొక్క శక్తి ముందు ఏ ఒక బ్యాక్టీరియా కాదు, ఏమి కాదు. ఈ రోజు దేవుడు ఆమె ప్రాణంతో పెట్టాడు. అదే ఈ రోజు దేవుడు మీతో కోరుకుంటున్నారు. మీరు దేవుని యొద్దకు బలిపీఠం మీదగా రావాలనుకుంటున్నారంటే ఈ అవకాశంని పొందుకోండి. దేవుడు మీ పరిస్థితిని మారుస్తాడు. இந்த விசுவாசத்திலே நீங்க ஏற்கனவே யார் முன்னோக்கி சென்று கொண்டிருக்கிறீர்களோ, அல்லது இந்த நாள் இந்த விசுவாசத்தினுடைய வழியில் நானும் இணைய விரும்புகிறேன் என்று முடிவெடுக்கிறீர்களோ, இந்த வசனம், இந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து உங்களுக்கானது. யோவேல் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை இந்த இடத்துல நீங்க பார்க்கலாம். நியாய தீர்ப்பின் பள்ளத்தாக்கிலே ஜனங்கள் திரளாய் இருக்கிறார்கள்,
நியாயத்தீர்ப்பின் பள்ளத்தாக்கிலே கர்த்தரின் நாள் சமீபமாய் இருக்கிறது. தேவன் அவர் தன்னுடைய வல்லமையை இந்த இடத்துல வெளிப்படுத்த, அவர் தன்னுடைய பதிலானது இந்த இடத்துல கொடுக்க இங்கு தீர்மானம் உள்ளவராய் இந்த இடத்துல இருக்கிறார். நீங்கள் இந்த பள்ளத்தாக்கிலே, இந்த விசுவாசத்திலே தேவனுடைய பீடத்தினுடைய வழியிலே சார்ந்தவராய் நீங்கள் அவருடைய பதிலுக்காய் காத்திருக்க தயாரா இருக்கீங்கன்னா, என இதான் செய்தாங்க இந்த சகோதரனும் சகோதரியும். இதுதான் தன்னுடைய விசுவாசத்தின் மூலம் தேவன் இறங்கி அவர்களுக்கான பதிலை கொடுக்க அவர்கள் செயல்படுத்தினதா இருக்கிறது. மேலும் தொடர்ந்து கவனிங்க, தேவனுடைய வார்த்தை குறிப்பிடுகிறது, கர்த்தர் சியோனிலிருந்து கர்ஜித்து எருசலேமில் இருந்து சத்தமிடுவார், வானமும் பூமியும் அதிரும். ஆனாலும் கர்த்தர் தமது ஜனத்திற்கு அடைக்கலமும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அரணுமான கோட்டையாய் இருக்கிறார். தேவன் அவருடையவர்களை பிரித்து பாதுகாக்க விரும்புகிறார். உங்களுடைய சூழ்நிலை, உங்களுடைய கடினம், உங்களுடைய பிரச்சனை என்னதா இருந்தாலும் நீங்கள் உங்கள் விசுவாசத்திலே தேவனுடைய வழியை 100% சார்ந்திருப்பதை நிரூபித்தால் அவருடைய ஆவியினாலே நிச்சயம் நீங்கள் நிரப்படுவீர்கள். பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை பெற்றவர்களாய் நீங்கள் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த எந்த பதிலை இந்த இடத்தில் விரும்புகிறீர்களோ அந்த பதில் உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் நாமம் மகிமைப்படும்படி இந்த மாபெரும் விடுதலையாய் உங்க வாழ்க்கையின் மீது நிறுத்த வரும். எனவேதான் மக்களே, இந்த விசுவாசம் உங்களுக்கு இந்த இடத்துல கொடுக்கப்பட்டதா இருக்கிறது. இந்த விசுவாசத்தினுடைய வழியிலே உங்களை நீங்கள் எவ்வளவு நகர்த்த தயாராய் இந்த இடத்துல இருக்கிறீர்கள். தேவன் உங்களுடைய விசுவாசத்தை பார்க்கிறவராய், உங்கள் விசுவாசம் செயலை எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். எனவே இந்த நேரம் இந்த ஆவி உங்களுக்கு புரிந்திருக்குமே, ஆனால் தேவன் அவருடையவர்களை இந்த அரணான கோட்டையாய் இருந்து பாதுகாக்கிறவராய் இருக்கிறார், வழி நடத்துகிறவராய் இருக்கிறார் என்பதை புரிந்தவராய் இருப்பீர்களானால் இந்த விசுவாசத்தின் கூக்குரல் எங்களோடு இணைங்க. தேவனை நோக்கி நாம் இந்த విశ్వాసతల్ அவருடைய பதிலை ஒன்று சேர்ந்து கேட்க ఈ రోజు మనం దేవునితో మొరబెట్టబోతున్నాం ప్రజలారా. దేవునితో ఈ పరిస్థితుల్లో మనం ఏమున్నామో ఆయన బలిపీఠం మీదగా వచ్చి మనల్ని సమర్పించి మన జీవితాన్ని మార్పు కొరకు దేవుని ఆదుకొని ఉండబోతున్నాం. ఎందుకంటే ఇక్కడ జనాలు దేవుని యొక్క రోజు కొరకు, ఆయన న్యాయం కొరకు ఆదుకొని ఉన్నారు. అదే ఇక్కడ వాక్యంలో చెప్పిన ప్రకారం ఆయన న్యాయం తీరుస్తున్న రోజు కొరకు జనాలు అనేకరు దేవుని రోజు కొరకు వేచి ఉన్నారు. ఇదే ఇక్కడ మనం చూడబోతున్నాము. ఆ సాక్ష్యం చెప్పిన వాళ్ళు దేవుని కొరకు వాళ్ళు వేచి ఉన్నారు. బలిపీఠం మీద ఎక్కేవారు మీరు ఎవరు? దేవుని కొరకు వేచి ఉన్నారు. ఆయన రోజు వచ్చినది. మీ జీవితంలో దేవుడు ఈ కార్యంని నెరవేరుస్తాడు. అది మాత్రం కాకుండా ఇక్కడ యోవేల్ 3:16 చెప్పిన ప్రకారంగా సియోనులో గర్జించే యెరూషలేములో ఆయన శబ్దంని ఆకాశముకు భూమికు ఆయన ఇస్తున్నాడు. ఆయన తన జనాలకు, ఆయన నిరంతరమైన ఇజ్రాయేలు జనాలకు ఆయన స్థాపించే కోటగా నిలబడబోతున్నారు. ఈ రోజు దేవుడు ఈ యొక్క స్థాపించే కోటగా మీకు తోడుండి మీ పరిస్థితుల్ని మార్చబోతున్నాడు. ప్రజలారా, ఈ సియోను ఇక్కడ ఉన్నది కాబట్టి ఆయన జనాలుగా మీరు మిమ్మల్ని మార్చుకోండి. మనం ఈ ప్రార్థన చేయొచ్చు. ప్రభువా, ఇదో ఈ రోజు మళ్ళీ ఈ యొక్క విశ్వాసంతో వచ్చున్నాము తండ్రి. ఇదో ప్రత్యేక కార్యం ముగిపోయిందని అనుకోవట్లేదు. ఇదో ఇప్పుడే మొదలైంది తండ్రి. నీ రోజు సమీపముగా ఈ రోజు మా యొద్దకు వచ్చున్న ప్రకారముగా ఇదో సియోను యొద్దకు మేము తిరుగుతున్నాము. మా పరిస్థితుల్ని మార్చు తండ్రి. ఏ అసాధ్యమైన కార్యముగా ఉన్నాయో నువ్వు సాధ్యముగా మార్చమని అడుగుతున్నారు. అవును తండ్రి, ఇదో ఎవరంతా నీ పీఠ మీద ఎక్కున్నారో జవాబు వారికి ఇవ్వమని అడుగుతున్నారు. ఇదో ఈ యొక్క నెల తన ఆశీర్వాదాన్ని పొందుకొని, పరిశుద్ధ అభిషేకాన్ని పొందుకొని ఈ జనాలుగా నువ్వు వారిని మార్చి ఆశీర్వదించు యేసు నామములో. தேவனை ஆண்டவராக இயேசுவே, நீர் தேவனை ஒவ்வொருவரை வழி நடத்த தயாரானவராய் இந்த இடத்துல இருக்கிறீர். இந்த வார்த்தை நினைவுக்கு வருகிற பலகீனன் தன்னை பலவான் என்று சொல்வானா? தேவனின் ஆண்டவராக இயேசுவை யார் உண்மை சார்ந்தவராய் உங்களுடைய வழிகள், உங்களுடைய விருப்பங்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறவராய் இருக்கிறார்களோ இந்த தேவனின் ஆண்டவராக இயேசுவை நீர் அவர்களுடைய வாழ்க்கையை பலகீனத்தில் நின்று பலப்படுத்துகிறவராய் இந்த இடத்துல இருக்கிறேன். இந்த நீர் இந்த சாட்சியை நாங்கள் கேட்டது போல தன்னுடைய பிரச்சனைக்கு என்ன செய்வது என்று வழி தெரியாத ஒருவராய் நின்ற சூழ்நிலையிலே
இந்த யார் ஒருவர் உண்மை சார்ந்தவராய் இருக்கிறாரோ நீர் அவர்களுக்கு செவி சாய்த்து பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறீர் என்பதை காண்பித்திருக்கிறேன். இன்று இந்த நாளிலே இந்த தாயாருடைய இழப்பை குறித்த ஒரு வலியை இவர் சுமந்திருக்க வேண்டும். ஆனால் தேவன் இந்த இழப்பிற்கு பதிலாக நீர் அவர்களுடைய ஆத்மாவை மீட்டுக் கொடுத்ததனுடைய பலனை எடுத்து பார்க்கிறோம். இந்த சூழலில் இந்த நபருக்கு தாயாராய் ஆனால் எத்தனை மக்களிடத்தில் தன்னுடைய வாழ்க்கையின் மிக முக்கியமான சூழலை இழந்தவராய் இருக்கிறார்கள். சந்தோஷத்தை சமாதானத்தை தன்னுடைய ஆத்மாவின் ரட்சிப்பை இழந்தவராய். எனவேதான் தேவனின் ஆண்டவராக இயேசுவே இந்த இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சி சீயோன் பர்வதத்தை நோக்கினதாய் இந்த மக்கள் யாரெல்லாம் தன்னுடைய முழு பலனோடு முழு விசுவாசத்தோடு உங்களுடைய பீடத்தை சார்ந்தவராய் இந்த உங்களுடைய வழியில் தன் வாழ்க்கை ஏற்படுத்தி சீயோன் பர்வதத்தை நோக்கி ஏறுகிறவராய் இருக்கிறார்களோ இந்த மக்களுடைய வாழ்க்கை மீது உங்களுடைய பரிசுத்தாவின் அபிஷேகத்தை ஊற்றும்படியாய் அதை வெறுமைப்படுத்தி உங்களுடைய ஆவியினால் நிரப்பிக் கொள்ள யார் ஒருவர் தயாரா இருக்கிறாரோ அதை வெறுமைப்படுத்தி உங்களுடைய பலனிலே உங்களுடைய வல்லமையிலே உங்களுடைய ஆவியிலே நிரப்பிக் கொள்ள யார் ஒருவர் ஆயத்தம் பண்ணுகிறாரோ அவர்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை மீது நீர் வந்து இறங்கும்படியாய் அவர்கள் ஒவ்வொருத்தருடைய வழிகளிலே நீரும் வல்லமையை ஊற்றும்படியாய் உங்களுடைய பரிசுத்தாவியானவர் இந்த வரட்டும். மேலும் யாருடைய ஆவியின் அபிஷேகம் பெற்றவராய் இந்த இருக்கிறாரோ அவருடைய வாழ்க்கை மீது உங்களுடைய மாபெரும் பதில் விடுதலையாய் இந்த கொண்டு வரப்படும் தேவனே. எல்லாவற்றையும் கைகளில் இந்த ஒப்படைக்கிறேன். எங்கள் தேவனே, எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, இந்த சூழ்நிலை யார் இந்த இனியும் மாறாது முடியாது நடக்காது என்று நினைத்து எதிர்மறையான யோசனைகள் சுமந்து கொண்டிருக்கிறாரோ அவர்கள் ஒவ்வொருவரும் கேட்கட்டும், புரிந்து கொள்ளட்டும். நீரே தேவன், மாறாக நீர் இந்த அதிசயம் செய்கிற கர்த்தராய் இருக்கிறீர் என்பதை நான் சாட்சியின் மூலம் ஒவ்வொருவருக்கும் காண்பிக்கும்படி அவர்களது வாழ்க்கை உங்களுடைய கைகளுக்கு முன்பாக இந்த கொண்டு வருகிறேன், ஒப்படைக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் பெயரால் பரிசுத்தாவியானவரே, ஆமென். ఈ రోజు నేర్చుకున్న ప్రకారంగా ప్రజలారా, దేవుడు మీ కొరకు వేచి ఉన్నాడు. మీరు ఈ ప్రత్యేక కార్యంలో దేవునితో అడిగేస్తున్నారంటే మీ పరిస్థితి ఇంక మిగతా ఇదేలాగా ఉండదు. దేవుని ఆత్మతో మీరు సాక్ష్యమైన వాళ్ళుగా దేవుడు మిమ్మల్ని మార్చబోతున్నాడు. కాబట్టి మనం మళ్ళీ రేపు మిమ్మల్ని చూద్దాం. எனவே மக்களே, தேவன் எதை எதிர்பார்க்கிறார் என்பது காண்பிக்கப்பட்டதா இருக்கிறது. இப்போ இது உங்களுடைய பகுதி. விசுவாசத்தில் நீங்கள் சீயோன் பர்வதத்தை நோக்கி தொடர்ந்து நகர்கிறவர்களாய் இந்த நிகழ்ச்சியில ஏற்கனவே நான் கலந்து கொண்டேன், என்னுடைய தியாகத்தை செய்தேன் என்று சொல்கிறவர்கள் நீங்கள் இதே ஆவியிலே தொடர்ந்து முன்னோக்கி செல்லுங்கள். என ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி உங்க எல்லோருடைய விண்ணப்பங்களும் சீயோன் மலையின் மீதாய் பிஷப்புகள் பாஸ்டர்கள் ஒன்று சேர்ந்து இந்த ஆசீர்வாதத்தை அறிக்கையிடும் நாளா இந்த இருக்கும். மேலும் இந்த 21 நாள் தானியேல் உபவாசத்திலும் நீங்கள் யார் பரிசுத்தாவியானவருக்காய் உங்களை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறீர்களோ உங்களுடைய முழு பலனோடு அவருடைய ஆவிக்காய் உங்களை இந்த ஆயத்தம் பண்ணுங்கள். மறக்காதீர்கள், நாளை புதன்கிழமை இந்த 3வது எக்காலத்தினுடைய சத்தத்தை குறித்து நாம் இந்த பேச போகிறோம். எனவே உங்களுடைய பகுதியை நீங்கள் செய்யுங்கள். தேவன் அவர் பகுதியை செய்ய ஒருபோதும் தவறுவதில்லை. தேவன் உங்களோடு இருப்பாராக. நாளை மீண்டும் இரவு இந்த விசுவாசத்தின் கூட சந்திக்கலாம். ஆனால் குறிப்பாய் இரவு 7 மணிக்கும் ஆலயங்களில் உங்களை சந்திக்கிறோம். தேவன் உங்களோடு இருப்பாராக.